வணக்கம். காட்டுக்குள் தேனீக்கள் கூட்டுக்குள் வைத்ததை பாட்டுக்குள் வைத்தவன் நீ என்று கவிஞர் வாலியால் போற்றப்பட்டவர் யார் தெரியுமா? உலகெங்கும் அத்தனை மூலை முடுக்குகளிலும் தமிழர் இருக்கும் இடமெல்லாம் 24 மணி நேரமும் ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் யாருடைய பாடல்? காவிய கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல்தான். இது அவருடைய நூற்றாண்டு. திரை அரங்குகளை காவி அரங்குகளாக்கியவர் அல்லவா அவர். அவர் பாடாத பொருளே இல்லை. தனி ஒரு மனிதனின் வாழ்வில் நடக்கும் எந்த சம்பவத்திற்கும் பொருத்தமாக என்னுடைய பாடல் ஒலிக்கும் என்று அவரே சொல்லியிருக்கின்றார். என்ன ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்கள். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கண்ணனை குறித்து பல பாடல்கள் பாடியிருக்கின்றார். அது மட்டுமா, வானுக்கு தந்தை எவனோ, மண்ணுக்கு மூலம் எவனோ, யாவுக்கும் அவனே எல்லை, அவனுக்கும் தந்தை இல்லை, அல்லாஹ் பெற்ற பிள்ளைதானே யாரும் என்று அல்லாவையும் பாடியிருக்கின்றார். மேலும் ஏசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார், ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறுவார் என்று ஏசுநாதரையும் பாடியிருக்கின்றார். இந்த காலகட்டத்திற்கு மிகவும் தேவையான சமய ஒருமைப்பாட்டிற்கும் மத ஒற்றுமைக்கும் வழிகாட்டுகின்றன அவருடைய பாடல்கள். நாம் ஆசை இல்லாமல் வாழ முடியுமா? ஆசை மனிதனை வாழவே விடாது. மனிதன் ஆசையை சாகவே விடமாட்டான். இக்கரைக்கு அக்கரப்பச்சு என்றும் இக்கரைக்கு அக்கரப்பச்சு, மழை நாளில் உன்மேனி வெயில் தேடும், கோடை வெயில் நாளில் உன்மேனி பனி தேடும், அது தேடி இது தேடி அலைகின்றாய், வாழ்வில் எது வந்த போதும் தவிக்கின்றாய். நம்முடைய வாழ்க்கையை எத்தனை நிதர்சனமாக எடுத்து கூறும் சத்திய வரிகள் இவை. என்ன ஒரு தீர்க்க தரிசனம் பாருங்கள். கண்ணதாசன் பாடிய ஆயிரம் காதல் பாடல்களை ரசிக்காத தமிழரும் உண்டா என்ன? கதையின் ஓட்டத்திற்கு ஏற்ப அந்த கதாபாத்திரமாகவே மாறி தன்னுடைய உணர்வுகளை பாடல்களாக வெளிப்படுத்தியவர். ஆண் கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, பெண் கதாபாத்திரமாக இருந்தாலும் சரி, சொற்களை உணர்வுகளை அழகாக வடித்தவர். அந்த தேன் கூட்டிலிருந்து ஒரே ஒரு துளி. அவள் ஒரு நவரச நாடகம், ஆனந்த கவிதையின் ஆலயம், மரகத மலர்விடும் பூங்கொடி, மழலை கூறும் பைங்கிளி, நிலவில் ஒளிவிடும் மாணிக்கம். எத்தனை அழகாக சொற்களை கோர்த்து எத்தனை சிறப்பாக பாடியிருக்கிறார் பாருங்கள். சங்ககால காதல் பாடல்களுக்கு இவருடைய பாடல்கள் சிறிதும் குறைந்ததல்ல. சிறுவயதில் நான் வானொலியில் கேட்டு ரசித்த பாடல்கள் இவை. நீங்களும் வானொலியில் கேட்டிருந்தால் அந்த நினைவுகள் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியை கொடுக்கும். 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல். இது என்னுடைய மனம் கவர்ந்த மிக சிறப்பான பாடல். வாழ்க்கையின் தத்துவத்தை அழகாக காட்டுகிறது பாருங்கள். ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் இல்லை என்றும், அடுத்தடுத்த நடப்பும் உன் கையில் இல்லை, பாதை வகுத்த பின் பயந்தென்ன லாபம், அதில் பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம். வாழ்க்கையின் நிலையாமை தத்துவத்தையும்
வாழ்க்கை ஓட்டத்தில் நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்பதையும் எத்தனை அழகாக இந்த பாடல் எடுத்துரைக்கிறது. கண்ணதாசன் சினிமா பாடல்களுக்குள் வாழ்க்கை தத்துவத்தை தேன் கலந்து கொடுத்த சித்த மருத்துவன். அவர் பன்முக சிந்தனையாளர். ஜென் கருத்துக்கள், உபனிஷத கருத்துக்கள், தமிழ் இலக்கியத்தின் கருத்துக்கள் ஆகிய அனைத்தையும் தோல் நீக்கி நார் நீக்கி சுளையாக தமிழ் மக்களுக்காக கொடுத்தவன். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? நிச்சயம் தமிழக மக்களுடைய மனதில் அழியா இடம் பெற்று நிற்கின்றவர் கவிஞர் கண்ணதாசன் என்பதில் சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம்.